முன்னேற்ற கழக கூட்டணியிலும் தொடர்கிறோம். தவேகாவும் திமுகவும் அகில இந்திய அளவில் ஓரணிக்கு வர வேண்டும் என்று மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி வாரி போட்டது. வடதுருவமும் தென்துருவமும் சேர முடியுமா? எப்படி திமுக கூட்டணியிலே இருந்துட்டு அமைச்சர்களை பங்கெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அது அதிர்ச்சியாக இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னால் நோபல் பரிசு நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமில்லை. அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று என்னால் இயன்ற அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அவர் பெரிய தலைவராக வரணும். இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு ஊக்கமளித்துத்தான் நின்றிருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பட்டிருக்குமானால் நான் இந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஐ withdraw my words. எனக்கு இம்மி அளவு ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பு எதுவும் எழுச்சி தமிழர் மேலே கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர். அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கே பயன் தரக்கூடிய விதத்திலே பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து சொல்வது அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை. அதை ரியாக்ட் பண்ணது அவரை ஊன் பண்ணி இருந்தால் அதுக்காக தான் சொன்னேன். ஐ withdraw my words. என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் என்பதும் நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவர் 17ஆம் தேதி எங்களுடைய சங்கொலி பத்திரிகைகள் ஆசிரியர் 32 ஆண்டு நிறைவடையும். அதுக்கு ஹிந்து ராம், நக்கீரர் கோபால், மார்க்சிஸ்ட் கட்சி எஸ்.ஏ. பெருமாள், இப்படி முக்கியமான பத்திரிகையாளர்கள் அவர் வரதா சொல்லி இன்விடேஷன் ரெடி ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு கமெண்ட் சொன்னதுக்காக அவர் நேற்று ஃபோன் பண்ணி நான் வர்றதுக்கு முடியாது, எனக்கு முக்கியமான வேலை டெல்லியில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரவிக்குமார் ரொம்ப மதிக்கிறவன். அவர் இதில் அவர் தலைவரை பற்றி நான் சொன்ன கமெண்ட்டுக்காக அவர் நான் அந்த விழாவுக்கு வரலன்னு மறுத்துட்டாரு. எனக்கு ஒன்று அதனால கோவம். அவங்கள்ட்ட அதை சொல்லிட்டேன். அந்த சொற்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னையா ஆட்சியில் மந்திரிச்சவரே இருப்போம், திமுகவோடு தான் உறவு வச்சுட்டு போனான், உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கேன்னு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதை இப்போ வித்ரா பண்ணிக்கிட்டேன், வருத்தமும் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவித்து வந்திருக்கேன்.